இப்ப நரேந்திர மோடியினுடைய அரசியல் வாழ்க்கைய குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வர் ஆக இருந்தபோது என்னென்னலாம் செஞ்சாரு, பாரத பிரதமரா இருந்தபோது என்னென்ன செஞ்சாரு, 2 தொகுப்பா நம்ம சில விஷயங்களை நம்ம பார்த்துடலாம். முதல்ல 2001 அவர் குஜராத் முதலமைச்சரா ஆனார். அவர் 2001 முதலமைச்சரா ஆனபோது மிக மிக சிக்கலான சூழ்நிலை. காங்கிரஸ் அது வரைக்கும் ஆட்சியில இருந்தது, குட்டிச்சோராக்கி வச்சிருந்தது குஜராத் மாநிலத்தை. இது ஒரு என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் செய்தியா சொல்றேன். எப்ப பாரு கர்ஃபியூ இருக்கும். அகமதாபாதா இருக்கட்டும், சூரத்தா இருக்கட்டும், பரோடாவா இருக்கட்டும், இன்னைக்கு வடோதரா, எல்லா இடத்திலையும் ஓயாம கர்ஃபியூ. ஒரே காரணம் தான், நாட்டின் சிறுபான்மை இனத்து மக்கள் விடப்பட்ட அராஜகம். அதை காங்கிரஸ் கண்டுக்கவே இல்லை. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு கண்காணாம இருந்தாங்க. நரேந்திர மோடி வந்தபோது மிக மிக சிக்கலான ஒரு சூழ்நிலை, லா அண்ட் ஆர்டருக்கு அங்க மிகப்பெரிய பிரச்சனை, அந்த மாதிரி இருந்தது. நரேந்திர மோடி 2001 முதலமைச்சரான அவர் அந்த குஜராத்ல அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு பேரழிவு ஆச்சு. கட்சி இந்த போன்ற இடத்துலலாம் எல்லாத்தையும் மீட்டெடுத்தாரு. எல்லாத்தையும் மீட்டெடுத்து கட்டுமானங்களை கொண்டு குஜராத்தை ஒரு உன்னதமான மாநிலமாக மாற்றினார் திரு மோடி அவர்கள். இது முக்கியமான பாயிண்ட். இடிபாடுகளில் சிக்கி தவித்த குஜராத்தை மீட்டெடுத்து மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பு, அவருடைய சாதனைன்னு சொல்றோம். அதை தவிர குஜராத்லாம் மின்சாரம் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா உங்க அதிர்ஷ்டங்கிற மாதிரி இருந்த நாட்கள்லாம் உண்டு. அதை நீக்கி 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் மின்சாரம் கிடைக்கும் அப்படிங்கிற உறுதிமொழியோடு ஆட்சி அமைத்து அதை சாதனை செய்து காட்டியவர் குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது. இதை விட என்ன அப்படின்னா, குஜராத்ல தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப அதிகம். நர்மதா ரிவர் இருக்கு, ஆனா அது போய் அப்படியே கடல்ல சேர்ந்து தண்ணி வீணாயிட்டு இருந்தது. அதனால என்ன பண்ணாருன்னா, இந்த வாட்டர் சப்ளை மேனேஜ்மெண்ட்டை கையில் எடுத்து திறமையாக கையாண்டார். நர்மதா டேம் கட்டினாரு. அதாவது டேம் இருந்தது, அதுக்கு உயரம் அதிகப்படுத்தினார். உடனே சார் டேம் அவர் கட்டலன்னு சொல்லாதீங்க, உயரத்தை அதிகப்படுத்தினார். அதுக்கு ஏகப்பட்ட புரொட்டஸ்ட், போராட்டங்கள் எல்லாத்தையும் அவர் கையாண்டார். அதுவும் யாரையும் எந்த விதமான கொடுமையும் படுத்தாமல் நேர்மையான வழியில லா அண்ட் ஆர்டரை நிறுவி கையாண்டார். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதுல தான் முக்கியமான இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு மாதிரி நவீனமயமாக்கப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். இப்போ அதுல பாருங்க, அந்த நர்மதா கெனால் போகுது, கட்சி வரைக்கும் போகுது. நான் அகமதாபாத் ஸ்டேஷன்ல இறங்கி 5 பைசா, அந்த காலத்துல நான் சொல்றது 1981-82 சற்றேறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 பைசா 10 பைசா கொடுத்தாதான் இவ்வளவு பெரிய லோட்டால தண்ணீர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தண்ணீர் கஷ்டம் இருந்த இடம். இன்னைக்கும் கூட பாட்டில விற்கிறாங்க, அது அடுத்த பிரச்சனை, அதுக்கு உள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த மாதிரி இருந்தது. ஒரு லோட்டா அப்படின்னு இவ்வளவு பெரிய லோட்டால தண்ணி கொடுப்பாங்க, 5 பைசா வாங்கிப்பாங்க, இல்லைன்னா 10 பைசா வாங்கிப்பாங்க. சில இடத்துல கட்சியில தண்ணியே கிடையாது, வறட்சின்னா அவ்வளவு வறட்சி. இன்னைக்கு கட்சி வரைக்கும் தண்ணி போகுது நர்மதா கெனால் மூலமா. அங்கதான் ஒரு புதுமையான நடவடிக்கை என்ன எடுத்தார்னா, அந்த கட்சி கெனால் மேல அந்த நீர் நீராவியாகி சூரிய வெப்பத்தினால ஆவி ஆகி கொஞ்சம் இதுவாயிடும், வேஸ்ட் ஆயிடும். அதுக்கு மேல சோலார் பேனலை போட்டார். அதன் மூலமாக மின்சார உற்பத்தி. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கெல்லாம் அந்த பம்ப் ஓடுறதுக்கு இந்த சூரிய ஒளி மூலமாக கிடைக்கப்பட்ட மின்சாரத்தை, இதுதான் ஒரு நல்ல யோஜனை வளர்ச்சி பாதைக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அதை ரொம்ப கொண்டு வந்தார். தண்ணீர் கஷ்டத்தை போக்கிட்டார். குஜராத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இரிகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணார். அதாவது விவசாயம் சார்ந்த நீர்ப்பாசனம், அதுல ட்ரிப் இரிகேஷனை கொண்டு வந்தார். இதுக்கு தான் அவர் இஸ்ரேல்ல இருந்து சில தொழில்நுட்பங்களை தருவித்து அந்த சாதனையா மாத்தினார் அவர் குஜராத். அதுக்கப்புறமா இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதை பார்த்தோம் அப்படின்னாக்க, வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை கொண்டு அதன் மூலமாக அந்நிய முதலீடுகளை நிறைய குஜராத்ல. இன்னைக்கு குஜராத் ஒன் ஆஃப் த வெரி குட் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம சூரத்லாம் போனீங்கன்னாக்கா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, ஒசாரி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த மாதிரி டேம் அண்ட் ப்ரௌஸ் இருக்கு சூரத்தில். அதே மாதிரி இப்போ ஃபைனான்ஷியல் சிட்டியாக மாறிக்கிட்டு வருது, கிஃப்ட் சிட்டி அப்படின்னு அகமதாபாத் பக்கத்தில் இருக்கு. இந்த மாதிரி பல விதமான நடவடிக்கைகள்லாம், பல விதமான முதலீடுகள் எல்லாமே வந்தது. இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னாக்க, ஒரு பக்கம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி அதிகரித்தது இருக்கிறது தான், அதுலயே உற்பத்தி இன்னும் அதிகரித்தாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது, இதன் மூலமாக என்னாச்சு அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லக்கூடிய முதலீடுகள் குஜராத்தை நோக்கி
பலவிதமா வர ஆரம்பிச்சது. இதெல்லாம் அந்த மாநிலத்துக்கு நரேந்திர மோடியால செய்யப்பட்டது. குஜராத்ல எப்பவுமே என்ன ஆகும்னா, திடீர்னு நினைச்சாக்க வெள்ளம் வந்துடும், இல்லைன்னா ஒரேடியா வறட்சி வந்துடும். அதையுமே ரொம்ப இன்னோவேட்டிவ் மெத்தட் எல்லாம் கொண்டு வந்து அதன் மூலமாக தீர்வுகள்லாம் கொண்டு வந்தார். ஸோ இது இந்த மின்சாரத்தை பத்தி துக்ளக் ஆண்டு விழாவிலேயே சோ அவர்கள் ஒரு முறை சொல்லியிருக்காரு, இலவசம் கொடுக்க மாட்டேன், மின்சாரம் கொடுப்பேன். இலவசமா மின்சாரம் கொடுக்க மாட்டேன், இலவசமும் கொடுக்க மாட்டேன், இலவசமா மின்சாரம் கொடுப்பேன், சப்சிடைஸ்டு மின்சாரம் கொடுப்பேன். ஆனா நீங்க எப்ப உங்களுக்கு மோட்டார் ஆன் பண்ணணும்னு தோணுதோ நீர்ப்பாசனத்துக்கு, நான் அப்படி வரல அப்படின்னா எங்கிட்ட வந்து சொல்லுங்க. அந்த கேரண்டியை கொடுத்த ஒரு நிலை அதை நிரூபித்தார் அப்படின்னு சொல்லுவார் சோ அவர்கள். துக்ளக் ஆசிரியர் சோ அவர்கள் ஆண்டு விழாவில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல முன்னெடுப்புகள் செஞ்சு. இதை தவிர இன்னொன்று என்ன, இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சீர்திருத்தம் அப்படின்ற ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா ஈவினிங் கோர்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தது. அதாவது நார்மலா காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கோர்ட்லாம் நடக்கும். அவர் அப்படி இல்லை, 5 மணிக்கு மேலையும் கோர்ட்டை வந்து அதுக்கான நீதிபதிகளை கொண்டு வந்து அதை ஒரு சாதனையா நிகழ்த்தி காமிச்சாரு. இதன் மூலமா என்ன உங்களுக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்க, பல விதமான தேங்கி கடந்த வழக்குகள் எல்லாம் விரைவில் தீர்த்து வைக்கப்பட்டன அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த ஈவினிங் கோர்ட் இன்னைக்கும் குஜராத்ல இருக்கு. இதை உடனே நம்ம கேட்கலாம், இதை ஏன் மற்ற மாநிலங்களுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னா, அப்போ நரேந்திர மோடி மாநில முதலமைச்சரா இருந்தாரு, அவர் முன்னெடுத்து செஞ்சார். இப்ப வந்து அது சுப்ரீம் கோர்ட் நினைச்சா செய்யலாம், அது கோர்ட் கையில தான் இருக்கு. கோர்ட்டை வந்து யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்பேற்பட்ட ஜாம்பவானா இருந்தாலும் கோர்ட்டுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கணுங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா அவங்க வச்சதுதான் சட்டம், அவங்க யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்க தான் ஜட்ஜு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொலீஜியம் சிஸ்டம்லாம் போயிட்டு வேற மாதிரி நேஷனல் ஜுடிஷியல் கவுன்சில் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்தா தான் வேலைக்கு ஆகும். அது எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஏன்னா இவர் நடத்தி காமிச்சார். குஜராத்ல ஈவினிங் கோர்ட் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தம், வழக்குகள் விரைவாக முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. அதன் மூலமாக நீதி பரிபாலனம் நல்லா நடக்கணும், மக்களுக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு முன்னெடுப்பாக அதை பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி இதுக்கப்புறமா என்ன பண்ணாருன்னா, நான் சொன்ன மாதிரி குஜராத்தில் லா அண்ட் ஆர்டர் எப்பவுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது, அதை ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தார். நத்திங் டூயிங். யாரெல்லாம் சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது நடவடிக்கையில் ஈடுபட்டா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் ரொம்ப உறுதியா இருந்தாரு. இந்த இடத்துலதான் நான் குறிப்பா எதை பத்தி சொல்ல வரேன்னா, அவர் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரி கிடையாது, ஆனா அப்பீஸ்மெண்ட் பாலிசிக்கு எதிரி, ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு எதிரியா இருந்தார். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் திருப்பி சொல்றேன், அவருடைய முதலமைச்சராக இருந்த காலத்துலதான் கீழே இருந்த சீஃப் செக்ரட்டரி ஒரு தமிழர் தான். அவர் வந்து தென் தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவர் மூலமாக மத போதகர்கள் வந்து சர்ச்சு கட்டுவதற்கு இடம் கேட்டு வந்த போது நரேந்திர மோடி அவங்கள மீட் பண்ணிட்டு, இடத்த கொடுப்பா, இந்த எந்த இடம் கேட்கறாங்களோ அது எங்க ஃபீசிபிலிட்டி எது இருக்குன்னு பார்த்துட்டு இடம் கொடுங்க சர்ச்சுக்கு கட்டுறதுக்குன்னு. இதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதனால அவர் வந்து இந்த முட்டாள்தனமா தகுடுதத்தம் பண்ணிக்கிட்டு மத சார்புன்னு சொல்லிக்கிட்டு மதவாதின்னு மோதியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, உண்மையான இந்த நாட்டுக்காக உழைப்பவர், உண்மையான செக்யூலரிஸ்ட்னா இவங்க மோடி அவர்கள் தான். மற்றவங்க யாருமே உண்மையான செக்யூலரிஸ்ட் கிடையாது. அதை புரிஞ்சுங்க. எதுக்காகத்தான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். அங்க இந்த மாதிரி சர்ச்சு கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டது, இடமும் கொடுக்கப்பட்டது. அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்தியாவில வந்து நான் சொல்றேங்க, திடீர்னு எல்லாம் எல்லாரையும் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது. இது ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரியா ஆயிடுச்சு. அதை நம்ம தைரியமா ஏத்துக்கத்தான் வேணும். அதற்கான என்ன செய்யலாம் அப்படின்னா, பெரும்பான்மையோருக்கு எந்த விதமான பாதிப்பும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது இப்ப இங்க டிஎம்கே ஆட்சியில் இருக்கிற நடவடிக்கைகள் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வராம தவிர்க்கலாமே தவிர, நல்ல ஆட்சி இருந்ததுன்னா அது வராம தவிர்க்கலாம். அவ்வளவுதான் நம்ம செய்ய முடியும். இது எல்லாமே குஜராத் மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துச்சு. இன்னைக்கு குஜராத் எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, உபரி பட்ஜெட் கொடுத்துருக்காங்க. 2026-27 974 கோடி. அதுக்கு முன்னாடியும் உபரி பட்ஜெட் கொடுக்கும். இப்ப பாரத பிரதமரா அவர் இருந்த போது என்னென்ன சாதனைகள்லாம் படைச்சிருக்காரு அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 2014 மே மாசம் பாரத பிரதமரா அவர் பதவியேற்றாரு. நான் பல வீடியோல சொல்லியிருக்கேன், இப்ப மீண்டும் சொல்கிறேன். அந்த மே மாசம் 2014 தான் நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் நம்புறேன். அதுக்கு முன்னாடி கிடைச்சது சுதந்திரம் 1947 ஆகஸ்ட்ல கிடைச்சது வந்து சுதந்திரம். ஆனா அது சில பேருக்கு சுதந்திரமா இருந்தது, பல பேருக்கு பெரும்பான்மையோருக்கு அது சுதந்திரமா இல்லை, மோசமான ஆட்சியா தான் இருந்தது அவங்களுக்கு. மே 2014 இருந்து இந்திய நாட்டிற்கு மிக மிக முழுமையான ஒரு சுதந்திரம் கிடைத்ததாக நான் நம்புகிறேன். உங்க பார்வை என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த இடத்துல தான் நம்ம என்ன சொல்லணும்னா, நொறுங்கி விழக்கூடிய 5 பொருளாதார நாடுகள்ல இந்தியா ஒன்றாக
தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 வாரம் கூட தாக்கு பிடிக்காது. எண்ணெய் வாங்கணும்னாக்க இல்ல மற்ற இறக்குமதி செய்வதற்கான பொருட்களுக்கு பணம் கொடுப்பதற்கு இல்லை, அப்படியெல்லாம் செய்யப்பட்டது. ரேட்டிங் ஏஜென்சி எல்லாம் இந்தியா ரொம்ப கீழ்த்தரமா மதிப்பீடு செய்து இந்த இந்திய நாட்டிற்குள்ள முதலீடு செய்வதே மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வந்தது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் லா அண்ட் ஆர்டர் சரி கிடையாது, பாதுகாப்பு மிக மிக மோசமான நிலைமையில இருந்தது. இராணுவத்திற்கு வந்து உதிரி பாகங்கள் வாங்குவதற்கோ இல்ல சில ஆர்ம்ஸ் அம்யூனிஷன்ஸ் வாங்குவதற்கோ பணம் இல்லை அப்படின்னாங்க. ரோடு போவதற்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் பாரத பிரதமராக திரு மோடி அவர்கள் பதவியேற்றார். 11-12 ஆண்டுகள் நம்ம இன்னை வரைக்கும் பார்த்தோம்னாக்க எப்பேற்பட்ட வளர்ச்சி அப்படின்னு உலகமே வியந்து பார்க்குது. காங்கிரஸ்ல தலைவர்களும் ராகுல் காந்தி குடும்பமும் சோனியா காந்தியும் பிரியங்கா வாத்ராவும் தான் இந்திய வளர்ச்சியை பத்தி கேள்விக்குறியாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர உலகத்துல பல தலைவர்கள் இதுக்கு சரியான அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. அந்த அங்கீகாரத்தினுடைய அடிப்படையில தான் 29 நாடுகள்ல பாரத பிரதமருக்கு அங்கீகாரத்தோட அவருக்கான மரியாதையும் மதிப்பும் தெரிவிக்கப்பட்டு பரிசு கொடுக்கப்பட்டது. அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டெல்லாம் ஏதோ அவர் வந்து சாதனை செஞ்சுட்டார் அப்படி கிடையாது. அவருடைய ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் நான் சொன்ன மாதிரி அதற்காக கொடுக்கப்பட்ட உலக தலைவர் வந்து அவரை தலைவராக ஏத்துக்கிறாங்க. எங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல நற்பண்புகள் உள்ள மனிதர், அந்த ஆங்கிள் தான் அவருக்கு இந்த அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. யாரோடையும் சண்டைக்கு போக மாட்டார், யாரோடையும் கான்ட்ரவர்சி இருக்காது. உடனே நீங்க கேட்க கூடாது சார் ஆப்ரேஷன் சிந்தூர்ல நம்ம போய் அடிச்சுட்டு வந்தோம்னா அப்போ வாலாட்டுனா அதை நறுக்கணும் நம்ம, அவ்வளவுதான். அது ஒன்று. சரி, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப நம்ம எந்த இடத்துல வந்துட்டோம்னா உலகத்தின் 4வது பொருளாதாரமாக ஜப்பானை கீழே தள்ளிட்டு 4வது இடத்துக்கு வந்துட்டோம். $4.5 ட்ரில்லியன் நம்மளுடைய பொருளாதாரம் இருக்கு. இன்னும் வெகு சீக்கிரத்திலேயே ஜெர்மனி 3ஆம் இடத்துல இருக்கு. அதை 4ஆம் இடத்துக்கு தள்ளி விட்டு இந்தியா 3வது உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நாடாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய ரேட்டிங் ஏஜென்ட் மதிப்பீடு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. IMFல இருந்து, வேர்ல்டு பேங்க்ல இருந்து, ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேயா, ஃபிட்ச் அப்படிங்கிறவங்க எல்லாமும் சொல்லியிருக்காங்க. ரைட். அந்த மாதிரி வரும்போது முதல் 3 இடத்துல முதல்ல அமெரிக்கா இருக்கும், அடுத்தது சைனா இருக்கும், அதுக்கு அடுத்ததான் இந்தியா இருக்க போகுதுங்கிறது நமக்கு ஒரு பெருமை மிகு தருணம். இது பாரத பிரதமரால் சாத்தியமாயிட்டுங்கிறதா மறுக்க முடியாத உண்மை. சரி, இதுக்கு அடுத்தது இதையெல்லாம் அவர் எப்படியெல்லாம் கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க முதல்ல மக்களிடையே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத விதைச்சார் அவர். அதைத்தான் அவர் என்ன சொல்றாருன்னா சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், பிரயாஸ், இந்த 4ஐயும் ஒரு புதிய கொள்கையாக புதிய முன்னெடுப்பாக அறிவித்து மக்களிடையே நம்பிக்கையை ஊட்டினார். எல்லோருடனும் எல்லோருக்குமான வளர்ச்சி எல்லோருக்குமானது. மன்மோகன் சிங் சொன்ன மாதிரி இந்த நாட்டினுடைய சொத்தின் முதல் உரிமை இஸ்லாமியர்களுக்குன்னு சொன்ன அந்த மாதிரி சொன்ன எல்லாருக்கும் உண்டு பாய். நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம், ஒன்னா முன்னேறுவோம், ஒன்னா என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஆகுது. அந்த நம்பிக்கையை விதைத்து அதன் மூலமாக பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார். இதற்கு பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க. முதல் காரணமாக எல்லாரும் சொல்வது என்னன்னா இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படி, அதன் மூலமாக வரக்கூடிய டிஜிட்டல் கவர்னன்ஸ், அதுக்கு இணையாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஜன்தன் ஆதார். அதையெல்லாம் வந்து ஆதார் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்றது, ரேஷன் கார்டை கனெக்ட் பண்றது, மொபைலை கனெக்ட், பேன் கார்டை கனெக்ட் பண்றது, எல்லாம் வந்து ஒரு நல்ல நிர்வாகம், திறமையான அரசாட்சி, திறமையான நிர்வாகம், அது எல்லாத்தையும் இந்த டிஜிட்டல் இந்தியா அதன் மூலமாக கொண்டு வர யாராலையும் எந்த தகுதித்தமும் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதுங்கிறது தான் முக்கியமான செய்தி. அதை முக்கியமாக நம்ம பார்க்கணும். இதுக்கு அப்புறமா அவர் எடுத்த முன்னெடுப்பு என்ன அப்படின்னா மிக மிக முக்கியமானது. ஃபர்ஸ்ட் வந்து மேக் இன் இந்தியா, இந்தியாவிலேயே தயாரிங்கள். அதுக்கு தான் அவர் அடிக்கடி என்ன சொல்லுவார்னா இந்த மன் கி பாத், மனதின் குரல், மற்ற பல நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயுமே அவர் என்ன சொல்லுவார்னா வோக்கல் ஃபார் லோக்கல் அப்படின்வார். குரல் கொடுங்கள், இந்திய பொருட்களை, இந்திய நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு குரல் கொடுங்கள், வாங்குங்கள். அதுல பல விதமான அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம சில பேர் சொல்லலாம் சார் இன்னைக்கும் சைனா ப்ராடக்ட்லாம் வந்து சிலதுல வரும், மக்கள் தான் அதை நிராகரிக்கணும். அரசாங்கம் தடை விதிக்கவே முடியாது. யாரையுமே நீ வந்து வெளிநாட்டுல இருந்து வாங்காதன்னு சொல்ல முடியாது. அதுக்கான ஏதாவது டியூட்டி கிட்டி போடலாம். பட் அதெல்லாம் வந்து WTO இதெல்லாம் இருக்கு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதுல எல்லாம் நம்ம கையெழுத்து போட்டு வச்சிருக்கோம். அத மாதிரி பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அதை மீறித்தான் நம்மளாதான் வந்து வேண்டான்னு ஒதுக்கணும்னா தன்னால வராது, இறக்குமதி செய்யாமல் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது. அடுத்ததா மேக் இன் இந்தியாவுக்கு அடுத்ததா இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்கில் இந்தியா, இதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மேக் இன் இந்தியாவோட இணைத்தார். அதை இன்னும் மேம்படுத்துவதற்காக
இதற்கு முத்தாய்ப்பா இன்னொரு இதுன்னா ஆத்ம நிர்பர் பாரத். ஆத்ம நிர்பர் பாரத் வந்து மிக திறமையாக எந்த ஏரியால செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்டார்ல, பாதுகாப்பு துறையில ஆத்ம நிர்பர் பாரத் வெகுவாக உபயோகப்படுகிறது. பல விதமான ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாமே இந்தியாவினுடைய தயாரிப்பாகவே. ஈவன் இப்ப ரஃபேல் கூட அடுத்ததா நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அதுல வந்து என்ன மாதிரி ஒரு 19 தான் அங்கேருந்து வரப்போகுது. பாக்கி 124 23 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்க போகிறார்கள். ரஃபேல் விமானம், போர் விமானங்கள். இது மாதிரி ஆத்ம நிர்பர் பாரத்தோட இது எல்லாமே உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார வளர்ச்சி. நான் சொன்ன மாதிரி இந்த ஆத்ம நிர்பர் பாரத் வந்து பாதுகாப்பு துறையில மிக அதிக அளவில் பயனடைந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுல இஸ்ரோவும் உண்டு. இஸ்ரோவுடைய சேட்டிலைட்லாம். ஒரு பார்வையாளர் வந்து டைம் மெஷின், நாவிக் அப்படிங்கிறதுல பத்தி, டைம் மெஷின்ல இருக்கிற சில இதை பத்தி பேசியிருந்தாங்க. நான் அதை மேலோட்டமா தான் படித்தேன். அவர்களுடைய அந்த பதிவுக்கு நன்றி. அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். எனக்கு அதை வந்து அவங்க உணர்த்திருக்காங்க, நீ இன்னும் இதை நல்லா படிக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு. அதற்கான நன்றி. இது அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ரொம்ப லெங்தி மெசேஜ், ஃபுல்லும் படிச்சு பார்த்தேன். அருமையான மெசேஜ். அதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரி, அடுத்ததான் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு இந்தியா முன்னேறி இருக்கு பாதுகாப்பு துறையில அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி பல முன்னெடுப்புகளை பாரத பிரதமர் எடுத்திருக்காரு. அவர் ஏதோ இந்த 8931 நாட்கள் வந்து நாட்களின் எண்ணிக்கையில சாதனை படைத்து விட்டார் அப்படிங்கிறதே கிடையாது. அவர் அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. என்னுடைய கடமை இந்த நாட்டுக்காக உழைப்பது, இந்த நாட்டுக்கான நல்லது எதா இருந்தாலும் செய்வது, இந்த நாடு வளர்ச்சி அடைவதற்கான முன்னெடுப்புகளை செய்வது அப்படின்னு அவர் பாட்டுக்கு இருக்கார். நம்மள மாதிரி இருக்கிறவங்க தான் அது ஒரு பெருமையா எடுத்து சொல்றோம். ஏன்னா அது நமக்கு ஒரு பெருமை, அதனால நம்ம சொல்றோம். இந்த மாதிரி பார்க்கும்போது தான் எந்த இடத்துல 2014 இந்தியா இருந்தது, அதுலேருந்து ஒரு மீண்டெடுப்பு அப்படின்றாங்க, ரிசிலியன்ஸ் அப்படின்வாங்க, அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரிசிலியன்ஸ்ல வந்து என்ன முக்கியமா தெரியுதுன்னா, அவர்களுக்கு தனிப்பட்ட நபர்களுடைய லட்சியம் எல்லாத்தையும் ஒரு குவி மையமா மாற்றி அமைத்து பாரத பிரதமர் செயல்படுகிறார். உங்களோட இண்டிவிஜுவல் ஆம்பிஷன் பிகம் நேஷனல் ஆம்பிஷன் சொல்லுவாங்க சாதாரணமா. எவ்ரி இண்டிவிஜுவல் ஷுட் ஹேவ் அன் ஆம்பிஷன், பட் தட் ஷுட் பி கனெக்டட் வித் நேஷனல் ஆம்பிஷன் சொல்லுவாங்க. அதைத்தான் பாரத பிரதமர் எல்லார்கிட்டையும் அந்த மாதிரி ஒரு நாட்டுப்பற்று, நாட்டுக்கான உழைப்பு எல்லாத்தையும் குவி மையமா வச்சு முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி பல சாதனைகளை பிரதம மந்திரி மோடி அவர்கள் செஞ்சிருக்காரு. அவர் பிரதம மந்திரியா இருந்த இந்த 12 வருஷத்துல இன்னும் பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. எய்ம்ஸ், மெட்ரோ ஸ்டேஷன், கல்லூரிகள், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பலதும். அதனுடைய லிஸ்ட் நீங்க அப்படியே இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். இதெல்லாம் எதுக்காக செய்யறாரு? ஏதோ பெரிய சாதனை, தன்னுடைய பெயர் சரித்திரத்துல இடம்பெறணும் இல்ல. அவரே அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, இது நான் செய்யறது எல்லாமே வருங்கால சந்ததியினருக்காக தான். அவர்கிட்ட இருந்தா நானும் அந்த பாடத்தை கட்டேன். அதனாலதான் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்காகவாவது நாம சில விட்டு கொடுத்தல்களை செஞ்சு, சில தியாகங்களை செஞ்சு, நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்ட தியாகங்கள் செஞ்சு நமக்கு இந்த ஒரு உன்னதமான பாரதத்தை கொடுத்திருக்காங்க, இதை விட பன்மடங்கு உன்னதமான பாரதத்தை நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம ஏன் கொடுக்க கூடாது? அதற்கான சில சாக்ரிஃபைஸ் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி. பல கருத்துக்களை பாரத பிரதமர் திரு மோடியினுடைய சாதனை, ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சாதனை 8931 நாட்களை கடந்து இன்னும் போயிட்டு இருக்கு. அதை பத்தின பல கருத்துக்களை நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை எல்லாமே வந்து ஒரு சாதனைன்னு நினைக்காம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வருங்கால சந்ததியினருக்கான அர்ப்பணிப்பு அப்படிங்கிற பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு. அதை மாதிரிதான் நம்மளும் பார்க்கிறோம். உங்க கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.